அவ மாயா 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 அவங்களை விட்டுரு. முடியாது சித்தார்த், இன்னைக்கு முடியாது. ஒவ்வொரு தடவையும் என் வழியில இவங்க குறுக்கிட்டு இருக்காங்க. நான் இவங்களை இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. என்னோட உயிர் போயிடும் மாயா. நானே என்ன அழிச்சுக்குவேன். இப்ப நான் என்ன காரியம் செய்ய போறனோ அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் பொறுப்பு. நீ மட்டும்தான். सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव இதோட இந்த சித்தார்த்தோட கதை முடிஞ்சது. சித்தார்த்தோட சேர்த்து இனி இந்த நாகத்தோட கதையும் முடிஞ்சது. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அம்மா தாயே, உங்களோட இந்த அறிகுறி என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நான் ஒண்ணுதான் கேட்டுக்குவேன். எங்க பசங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களோட இதம்மா. அவங்களுக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க.
என் பசங்க நல்லபடியா திரும்பி வந்துடணும். பெரிய பாட்டி, நான் இப்போவே பிரேமண்ணாக்கும் சீமானிக்கும் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு. இங்க பாருப்பா, சீக்கிரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு கேளு. சரி பெரியப்பா. எழுந்துருங்க, என்ன பாருங்க சித்தார்த். சித்தார்த், எழுந்துருங்க, என்ன பாருங்க சித்தார்த். சித்தார்த், பேசுங்க. சித்தார்த், ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணை தரங்க, என்கிட்ட பேசுங்க சித்தார்த். அக்கா, நீங்களாவது சொல்லுங்க அக்கா. மாமா, அம்மா, ப்ளீஸ் இவரை கண்ணை திறக்க சொல்லுங்க ப்ளீஸ் சித்தார்த். இவரோட நாடி துடிக்குது. எஸ், அப்படின்னா இவர் உயிரோட இருக்காரு. ஹலோ பிரேமண்ணா. பிரேம், நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? சித்தார்த் எங்க? சித்தார்த்துக்கு என்ன ஆச்சு? சித்தார்த்த பத்தி ஏதாவது செய்தி தெரிஞ்சுதா? அம்மா, என்னாச்சு? அத்தை, என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சுஜாதா, சுஜா, ஏதாவது பேசு. என்ன சொன்னாங்க? அவங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்கம்மா? என்கிட்ட சொல்லுமா. அவ என்னோட பையனை சுஜாதா, இங்க பாருமா.
சித்தார்த்தோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டல. இப்ப எதுக்கு நீ பேசாம நிக்கிற? மாயா, எல்லா ஆசைகளும் நிறைவேறினதுக்கு அப்புறம் உயிர் உடலை விட்டு பிரிஞ்சுச்சுன்னா அத மோட்சம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசைகள் நிறைவேறாம உயிர் உடலை விட்டு பிரிஞ்சதுன்னா அத மரணம்னு சொல்லுவாங்க மாயா. அப்புறம் உனக்கு நிச்சயமா என்னைக்குமே மோட்சம் கிடைக்காது. உனக்கு மரணம் தான் கிடைக்க போகுது. ஏன்னா உன்னோட ஆசைகள் எந்த காலத்திலும் நிறைவேறாது மாயா. இத நான் உனக்கு கொடுக்கிற சாபம். டாக்டர், டாக்டர், நர்ஸ், சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்க. டாக்டர், என் அண்ணா வயித்துல திரிசூலம் குத்திருச்சு. ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க. அது எப்படி திரிசூலம் குத்துச்சு? அதுவும் வயித்துல? அது ஆக்சுவலி இவரு ஒரு பிரச்சனையான திரிசூலத்தால தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாரு. ஓ, அப்படின்னா இது போலீஸ் கேஸ் ஆயிடும். நீங்க முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் தான் எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல டாக்டர். டாக்டர், ஏற்கனவே நிறைய ரத்தம் சிந்திருக்கு. இவரை எப்படியாவது காப்பாத்துங்க. ஐ நோ, பட் ஐம் சாரி. எங்க ஹாஸ்பிடலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை என்னால மீற முடியாது. ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. அதனால உங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு என் அண்ணா உயிரை காப்பாத்துங்க. புரியுதா? நீங்க என்ன அராஜகம் பண்றீங்களா? பிரேம் கை எடுங்க. பிரேம் ப்ளீஸ் கை எடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வரோம். ப்ளீஸ். இங்க பாருங்க, இவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அதனால ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். ப்ளீஸ். ஆனா ஒருவேளை நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நாங்க ட்ரீட்மெண்ட்டை பாதியிலேயே நிறுத்திடுவோம். சரியா? இல்ல சார், அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நாங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இவரை ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க சீக்கிரம். அப்புறம் பிளட் பேங்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரத்தம் தேவைப்படுது. டாக்டர் சார், அவருக்கு ஒன்னும் ஆயிடாது இல்ல? இங்க பாருங்க, நாங்க எங்க தரப்புல இருந்து முழுசா முயற்சி பண்றோம். பட் டு பி ஃப்ராங்க், இவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க டாக்டர். கெஞ்சி கேளுங்க. பயப்படாதம்மா. வேண்டாம் வேண்டாம் ரவினா. இந்த வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது? ஒரு 20-25 நிமிஷத்துல வந்திருப்போம். ஆனா எங்க அம்மாவுக்கு இந்த வீட்டுக்கு வந்து சேர 25 வருஷம். சஃபோலா மசாலா ஓட்ஸ், சுவையானதை சாப்பிடுங்க மன நிறைவோட. அம்மா தாயே, இது வரைக்கும் வந்த எல்லா துன்பங்களையும் எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தான் அம்மா காப்பாத்திருக்கீங்க. உங்க மேல எங்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க நிச்சயமா எங்களை கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கை இருக்குமா? எங்க சித்தார்த்த நீங்க தான் காப்பாத்தணும். அவனை காப்பாத்துங்கம்மா தாயே, அவனை காப்பாத்துங்க. ரோகிணி, சித்தார்த்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இல்ல இல்ல, அந்த மாதிரி நீ பேசக்கூடாது. சித்தார்த்து கூட மாய் வந்து நீ அந்த அம்மன் மேல நம்பிக்கை வை. நிச்சயமா எல்லாம் சரியாயிடும். ஓ நோ, சீக்கிரமா ஆக்சிஜன் மாஸ்க் ரெடி பண்ணுங்க. பல்ஸ் இஸ் டிராப்பிங். சார், இவரோட பிபி ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஹார்ட் பீட்டும் குறைஞ்சிட்டே வருது. இப்போ என்ன பண்ணலாம் டாக்டர்? இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. நீங்க பம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர்.
அமர்கண்ணா, டாக்டர் என்னப்பா சொன்னாரு? இங்க பார்ப்பா கண்ணா, எந்த செய்தி கிடைச்சாலும் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா ப்ளீஸ். இப்ப நான் என்ன காரியம் செய்ய போறனோ அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் பொறுப்பு. டாக்டர், We are losing him, sir. One, 2, 3. One more time. என்னாச்சு? I'm sorry. நாங்க எங்க தரப்புல இருந்து முழு முயற்சியும் செஞ்சோம். ஆனா எங்களால அவரை காப்பாற்ற முடியல.